வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறை புழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 1½ கப் அளவுக்கு கெட்டியான அவலை போட்டுக்கலாம். அவல் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு ஊற வச்சிடலாம். வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது. ஒரு 10 செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. ஒரு 30 செகண்ட் வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம். இதோட 1/2 கப் அளவுக்கு கேரட்டை நறுக்கி வச்சிருக்க, இதையும் போட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்க, இதை போட்டுக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். 1 நிமிஷம் மறுபடியும் இதை வதக்கி விட்டுடலாம். அளவான தீயில ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சிடலாம். இடையில கலந்து விடணும். 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். இது ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் மீடியம் சைஸில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் போட்டு வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணும். இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்த அவலை போட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக மல்லித்தழையும் நறுக்கி போட்டுக்கலாம். 1 நிமிஷம் அளவான தீயில இதை நல்லா கலந்து விட்டால் போதும். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்மளோட வெஜிடபிள் அவல் ரெசிபி ரெடி ஆயிரும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.